ஹலோ கைஸ், இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் ஃப்ராக்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எடிட் போய்க்கோங்க. இதில் ப்ரிஃபரன்ஸில் வந்துட்டு செல்ஃப் ஃப்ராக்சர் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பேர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு குயிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ இதில் வந்து செல்ஃப் ஃப்ராக்சர். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு பேசிக்காக உள்ள அந்த ஓன் பார்ட்டிகல்ஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பேரில் உள்ள பீசஸ்லாம் அப்படியே வந்து ஃப்ராக்சரான, அதாவது பீஸாக வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வேணாலும் நான் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த தனித்தனி பீஸையும் வந்து நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பீஸையும் வந்து தனித்தனியாக கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அனிமேஷன்ஸும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த பீசஸ்லாம் வந்து கீழே வந்து உடையிற மாதிரி அந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஃப்ராக்சர் வந்து ஒர்க் ஆகும். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.